வகுப்பு 6 பருவம் 1 பாடம் 2 விசையும் இயக்கமும் கற்றல் நோக்கங்கள் இயக்கத்தின் வகைகள் அறிதல் சீரான இயக்கம் சீரற்ற இயக்கம் வேறுபடுத்துதல். இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆளுக்கு ஒரு A4 ஷீட் எடுத்துக்கிறீங்க. அந்த A4 ஷீட்டில் ஒரு பென்சில் எடுத்துக்கோங்க. அந்த பென்சிலை ஃபஸ்ட்டு நல்லா ஷார்ப்னர் வச்சு நல்லா அழகாக நல்லா சீவுங்க. ரெண்டாவது இப்போ A4 ஷீட்டில் அழகாக காம்பஸ் வச்சு ஒரு அழகான ஒரு வட்டம் வரையுங்க. வரைஞ்சாச்சா? ஓகே. மூணாவது ஒரு ஸ்கேல் வச்சு அழகாக ஒரு கோடு வரையுங்க. ஓகே. நாலாவது ஒரு பென்சில் எடுத்துக்கோங்க. நீளமான பென்சில் உங்கள் 2 விரல் கடையில் வச்சு முன்னும் பின்னுமா உங்களுடைய பென்சிலை ரொட்டேட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணிட்டீங்களா? ஓகே. இப்போ முதல் செயல்பாட்டில் நம்ம என்ன பண்ணோம்? பென்சிலை ஷார்ப்னர் வச்சு அழகாக நம்ம என்ன பண்ணோம்? சீவணும். அப்போ அந்த பென்சில் எப்படி ஷார்ப்னரில் சீவிச்சு? சுழன்று சீவிச்சா? அதுதான் சுழற்சி இயக்கம். அடுத்து காம்பஸ் வச்சு வட்டம் போட்டிங்களா? அதுதான் வட்ட இயக்கம். ஸ்கேல் வச்சு கோடு போட்டோமா? அது நேர்கோட்டு இயக்கம். நம்ம பென்சிலை முன்னும் பின்னும் ஆட்டினோமா? அது என்னது? அலைவு இயக்கம். ஸோ நம்ம இயக்கத்தினுடைய வகைகள் பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல பார்க்கக்கூடியது நேர்கோட்டு இயக்கம். ஒரு பொருளானது நேர்கோட்டு பாதையில் இயங்குச்சு அப்படின்னா அது என்ன சொல்கிறோம்? நேர்கோட்டு இயக்கம். இதே ஒரு பொருள் முன்னோக்கி போயிட்டுருக்கிற பொருள் தனது திசையை மாற்றும் பொழுது உருவாக்கக்கூடிய இயக்கம் வளைவு இயக்கம். அதே மாதிரி ஒரு நூல் எடுத்துக்கோங்க. ஒரு கல் வச்சு நீங்கள் அப்படியே ரொட்டேட் பண்ணுங்க பார்க்கலாம். அப்போ அந்த கல் சுற்றும் பார்த்தீங்களா? நமக்கு எதை உருவாக்குது? ஒரு வட்டப்பாதை இயக்கத்தை உருவாக்கும். அதே மாதிரி ஃபேன் ஒரு மைய அச்சை வச்சு சுழன்றுதா? பம்பரம் ஒரு மைய அச்சை வச்சு சுழலுதா? அது சுழற்சி இயக்கம். ஊஞ்சலில் நம்ம ஆடுறோம், முன்னாடி பின்னாடி போயிட்டு வர்றோம் இல்லையா? அது என்ன இயக்கம்? அலைவு இயக்கம். கொசுக்கெல்லாம் ஒரு இடத்துல இருக்குதா? இல்லை, சுற்றுன்னு சுற்றுது. ஸோ அது என்ன மாதிரி இயக்கம்? ஒழுங்கற்ற இயக்கம். இப்போ அந்த செயல்பாட்டில் பாருங்கள், ஒரு தேனி பூச்சி கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு நேராக போகுது, நேர்கோட்டு இயக்கம். அப்புறம் முன்னோக்கி போய் வளையுது, வளைவு இயக்கம். வட்டமாக போகுது, வட்டப்பாதை இயக்கம். கண்ணா பின்னாடி போகுது, ஒழுங்கற்ற இயக்கம். முன்னும் பின்னுமா நகர்ந்து போகுது, அலைவு இயக்கம். ஸோ நம்ம இயக்கத்தை என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா நம்ம பாதையின் அடிப்படையில் இயக்கத்தை வகைப்படுத்துகிறோம். நம்ம பாதையின் அடிப்படையில் எப்படி வகைப்படுத்துகிறோம்? நேர்கோட்டு இயக்கம், வளைவு பாதை இயக்கம், வட்ட இயக்கம், சுழற்சி இயக்கம், அலைவு இயக்கம், ஒழுங்கற்ற இயக்கம். கால இடைவெளியின் அடிப்படையில் கரெக்டான கால இடைவெளி நடைபெறுது. நம்முடைய இதயம் துடிக்கிறது, லேப்டப் கடிகாரம் இயங்கிறது. கால ஒழுங்கு இயக்கம். கால ஒழுங்கற்ற இயக்கம் திடீரென நிகழக்கூடியது, கால ஒழுங்கற்ற இயக்கம். அதே மாதிரி சீரான இயக்கம் சீரற்ற இயக்கம். இப்போ நம்ம ஒரே குறிப்பிட்ட வேகத்திலே நம்முடைய இயக்கம் நடந்து போயிட்டே இருக்கிறோம். ஒரே வேகத்திலே நடந்து போயிட்டுருக்கோம். சீரான இயக்கம். திடீர்னு நமக்கு மூச்சு வாங்குது, சரி கொஞ்சம் நேரம் மெதுவாக நடக்கலாம் அப்படின்னு மெதுவாக நடக்கிறோம். அது என்ன இயக்கம்? சீரற்ற இயக்கம். ஸோ முதல்ல ஒரே வேகத்தில் நடந்தோம், சீரான இயக்கம். இப்போ வேகம் மாறிடுச்சு இல்லையா? அது சீரற்ற இயக்கம். அடுத்து பாருங்கள், அந்த தையல் மெஷினில் பார்த்தீங்க அப்படின்னா 3 வகையான இயக்கங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு தையல் ஊசி எப்படி ஸ்டிச் பண்ணோம்? நேர்கோட்டில் ஸ்டிச் பண்ணோம். ஸோ நேர்கோட்டு இயக்கம். அதுக்கப்புறம் சக்கரம், அந்த தையல் மிஷின் இருக்கிற சக்கரம் எப்படி நம்ம தைக்கும் பொழுது இயங்கும்? வட்ட இயக்கம். அடுத்து டெய்லர் காலில் அமுத்திக்கிட்டே தைப்பாங்க, பார்த்துருப்பீங்கள்ல. ஸோ அது என்ன இயக்கம்? அலைவு இயக்கம். அதே மாதிரி அந்த சைக்கிள் பாருங்கள், சைக்கிள் ஓட்டுறாங்க, ஓட்டும் பொழுது நேராக போயிட்டுருக்குறோம். ஸோ நேர்கோட்டு இயக்கம். சக்கரங்கள் எப்படி சுழலுது? வட்டமாக சுற்றுது. அதே மாதிரி ஒரு அச்சை மையமாக கொண்டு கூடி சுழலுது, சுழற்சி இயக்கம் கூடி நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கு என்ன சொல்கிறோம்? 2 அல்லது 2க்கு மேற்பட்ட இயக்கங்கள் வந்துச்சுன்னா அது என்ன சொல்கிறோம்? கூட்டு இயக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து உங்களுக்கான செயல்பாடுகள். முதல் செயல்பாடு என்ன? முதல் செயல்பாடு இயக்கங்களை கண்டுபிடித்தல். 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடும் வீரன் எப்படி ஓடுவாங்க? நேராக தான் ஓடுவாங்க. ஸோ நேர்கோட்டு இயக்கம். மரத்திலிருந்து தானாக விழும் தேங்காய் எப்படி விழுகும்? நேராக விழுகும், நேர்கோட்டு இயக்கம். இதே மாதிரி எல்லா இயக்கங்களையும் கண்டுபிடிச்சி நேர்கோட்டு இயக்கம் எது, வளைவு பாதை இயக்கம் எது, வட்டப்பாதை இயக்கம் எது, சுழற்சி இயக்கம் எது அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிச்சி எழுதுறீங்க. அடுத்து 2வது செயல்பாடு எளிய காற்றாடி. ஒரு பெரிய ரீஃபில் எடுத்துக்கிறீங்க, 2 சென்டிமீட்டருக்கு கட் பண்ணுறீங்க. அதில் 1 சென்டிமீட்டருக்கு ஓட்டை போட்டு அது வழியாக ஒரு 9 சென்டிமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய கம்பியை யூ வடிவத்தில் நீங்கள் பண்ணிக்கங்க. அதையும் ஏற்கனவே வெட்டி வச்சிங்க பற்றியா பெரிய ரீஃபில், அது 2 ஜாயின் பண்ணும் பொழுது நமக்கு ஒரு அழகான காற்றாடி கிடைக்கும். இப்போ நேராக ஊதும் பொழுது
நேர்கோட்டு இயக்கத்தில் இருக்கும். அது நல்லா காற்றை ஊதும்போது ரீஃபில் என்ன ஆகும், சுற்றும் ஃபேன் மாதிரி. ஸோ சுழற்சி இயக்கமாக மாறுது. ஸோ இந்த இடத்துல 2 இயக்கத்தை நம்ம கொண்டுட்டு வர்றோம். ஒன்று நேர்கோட்டு இயக்கம், இரண்டாவது சுழற்சி இயக்கம். செயல்பாடு 3 மிக எளிது. உங்களுக்கு பாருங்கள் படங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த படங்களை வச்சு இயக்கத்தில் வருதுன்னு சொல்லி ஈஸியாக கண்டுபிடிக்க போகிறீங்க. ஒரு பொண்ணு வந்து ஊஞ்சல் இருந்து சறுக்கிற அப்படி பம்பரை சுற்றுது, ஊஞ்சல் விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் கல் வச்சு நம்ம சுற்றுறோம். ஒரு நேராக ஒரு கார் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி தான். இந்த செயல்பாடு 3 நீங்களே கண்டுபிடிச்சிருங்க. செயல்பாடு 4. செயல்பாடு 4 பார்த்தீங்கன்னா அதுவும் ரொம்ப எளிது தான். எது வந்து கால ஒழுங்கற்ற இயக்கம், எது வந்து கால ஒழுங்கான இயக்கம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கடுத்து அடுத்த செயல்பாடு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இணைய விளையாட்டு. அதுவும் ரொம்ப ஈஸி தான், ரொம்ப என்ஜாயபிளாக இருக்கும். நீங்கள் அதை விளையாண்டு பார்த்து விசையை பற்றி இயக்கத்தை பற்றி நீங்கள் வந்து மேலும் வந்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஸோ இந்த பாடத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இயக்கத்தினுடைய வகைகளை தெரிந்து கொண்டோம். இயங்கும் பாதையின் அடிப்படையில் நேர்கோட்டு இயக்கம், வளைவு பாதை இயக்கம், வட்டப்பாதை இயக்கம், தற்சுழற்சி இயக்கம், அலைவு இயக்கம், ஒழுங்கற்ற இயக்கம். கால இடைவெளியின் அடிப்படையில் கால ஒழுங்கு இயக்கம், கால ஒழுங்கற்ற இயக்கம். வேகத்தின் அடிப்படையில் சீரான இயக்கம், சீரற்ற இயக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொண்டோம். அடுத்த வகுப்பில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.